நேர்களே முக்கிய செய்தி. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் தற்பொழுது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் தற்பொழுது மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தரப்பில் மீண்டும் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது மீண்டும் அவருக்கு நெருக்கடியானது ஏற்பட்டிருக்கிறது. ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் மீண்டும் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தரப்பில் தற்பொழுது மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மனு மீது விரைவில் விசாரணை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது. ஜாமீனில் வெளியே வந்த ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார்.